வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை தியானிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கவனி, புதிய ஏற்பாட்டில் பக்கம் 312 அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன், ஆமா, அது எப்படி? இந்த வேர்டு, இந்த வெக்காபுலரி சொல்லு, பொறுத்துதா? அது உங்களுக்கு பொறுத்துதாப்பா அந்த வசனம்? நல்லா நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிச்சு சரியா பதில் சொல்லணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பொறுத்துதா அந்த வசனம்? கவனிங்க, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? யார் சொல்றது இருக்க முடியும்? கை தூங்க. இருக்க முடியும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருப்பான். மேக்சிமம் எல்லாம் தூக்கிட்டீங்க. 2 பேரா? தூக்காதுங்க. எத்தனை பேரு? 3. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? யார் கை தூக்காது மட்டும்? யார் சொல்லி? எல்லாம் கை தூக்கி. யாபேஸ் மட்டும் தான் தூக்கலையா? அவனும் தூக்கிட்டானா? செல்வராஜ் மட்டும் தான். செல்வர் தூக்கலையாடா? ஏய், நல்லா கவனி. செல்வராஜ் ஒருத்தன் தான். கேரளத்தில் யாரா தூக்கலையா? சோதனை சரி, அது கணக்கில் கவனி. இப்போ எல்லாம் தூக்கிட்டீங்க. செல்வராஜ் ஒரே ஒரு பையன் மட்டும் தான் தூக்கல. சொல்ற விஷயம் அவனுக்கு நல்லா விளங்கி இருக்குது. மற்றவங்க யாருக்குமே, இங்க கவனி, மற்றவங்களுக்கு யாருக்குமே விளங்கல. அது மாத்திரமல்ல, இங்க கவனி, திருச்சபையில் இருக்கிற அநேக ஊழியக்காரர் விசுவாசிகள் கூட இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியல, விளங்கல சரியா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்க முடியாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா கரெக்டான சொன்னா எல்லாம் கை தூட்டிங்க. யார் தூக்கல? இங்க கவனி, செல்வராஜ். ஏய் கவனி, கவனி, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவானா இருக்க முடியாது. ஏன்னா சோதனை வரும்போது அதை சகிச்சு 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 பாக்கியவானா இருக்க மாட்டான், சபிக்கப்பட்டவனா தான் இருப்பான். ஒரு வியாதி வந்துன்னு வச்சுக்கா, ஒரு கடன் தொல்லை வந்து, கவனி, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கா, இதை சகிச்சுக்கினே இருந்தானாக்கா வியாதிய கடன் தொல்லையை சகிச்சுக்கினே இருக்கிறான். ஆனா கடன் தொல்லை தீருமா? சகிக்குது. வியாதியும் தேரல, பிரச்சனையும் தேரல, ஆனா சகிக்குது. சகிச்சு 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 அவன் எப்படி பாக்கியவானா இருப்பான்? ஏய், நான் சொல்ல புரியுதா இல்லையா? இந்த வசனம் போட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. நிறைய ஊழியக்காரங்க விசுவாசி கூட இந்த வசனத்தை அப்படியே நம்புறாங்க. தப்பு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்க முடியாது. சகிச்சு 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 ரொம்ப உடைஞ்சிருவான், உடைந்து நிர்மூலமாயிடும். அங்க கவனி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்ல, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். கையை தட்டு. புரியுதா? இத செல்வராஜுக்கு மட்டும்தான் விளங்கி இருக்குது. குட்டி பழைய செல்வராஜுக்கு சூப்பரா விளங்கி இருக்கு போது. ஏன்னா வாழ்க்கையில பல சோதனையை சகிச்சு வந்திருப்பான் போது இந்த வயசுல. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்ல, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். கவனி, இந்த மொழிபெயர்ப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துக்குது.
ஒரு வேதாகமத்துல ஒரு மொழிபெயர்ப்புல இந்த வசனம் எப்படி போட்டுதான், சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான் போட்டுதான். அதானப்பா கரெக்ட்? சோதனையை சகிச்சா பாக்கியவானாரும், ஜெயிச்சா பாக்கியவானுமா? ஆமா, சோதனையை ஜெயிக்கிறவன் தான் பாக்கியவானாருமா. அதனால இந்த வசனத்தை நீங்க இப்படித்தான் படிக்கணும், சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது ஒரு பிரியமா சொல்றேன் பாரு, இங்க கவனி, நல்லா கவனி, இதெல்லாம் முக்கியமானது. இந்த 38 வருஷமா வியாதியஸ்தனா தானே, அவன் என்ன பண்ணியிருந்தான்? 38 வருஷமா வியாதிய ஜெயிச்சானா சகிச்சுன்னு இருந்தானா? நல்லா கவனிட்ட, 38 வருஷமா என்ன பண்ணியிருந்தான்? பெருசா கொடுத்த வியாதியை ஜெயிக்கலவன், சகிச்சுக்கிட்டே இருந்துக்கிறான் 38 வருஷமா. சில பேர் என்ன பண்றது பெருத, வந்துச்சு பெருத, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு பெருத, என்ன பெருத, சகிக்குதான் பெருத, சகிக்கணும் பெருத, சகிக்கணும் பெருது சொல்லிட்டு அவன் பாக்கியவானா இருக்க மாட்டான். ஆனா இங்க யாக்கோபு 1:12 சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால சகிச்சுக்கிட்டு இருக்காத, சகிச்சு 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 சோதனை ஜெயிக்க முடியல உன்னால, சகிச்சுக்கிட்டே இருக்கிற. அப்போ சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏசு சோதனையை சகிச்சாரா ஜெயிச்சாரா? 3 நாள்ல ஜெயிச்சுட்டாரு, காலமெல்லாம் சகிச்சுக்கிட்டே இல்லை. சோதனையை ஜெயிக்கிறவன் தான் பாக்கியவான். என்ன சோதனை? பாவ சோதனையை சகிச்சுட்டே இருக்குது, வியாதி சோதனையை சகிக்குது, தரித்திர சோதனையை சகிக்குது, பல விதமான பிரச்சனைகளை சகிச்சு 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 உள்ள முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. சகிக்கிறாங்க பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க, அப்படியே கப்பல் கவுந்த மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே புலம்பின்னு இருப்பாங்க. சகிச்சு 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 உள்ள ஒரு பூகமே இருக்கும். பூவுக்குள் பூகம்பம் ஒன்று பூவான் பார்க்கறதுக்கு, ஆனா உள்ள பூகமே தான். ஏன்னா சோதனையை சகிச்சு சகிச்சு வெளியே சொல்ல முடியல. அவங்களாம் பாக்கியவானா இருக்க மாட்டாங்க. சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால்தான் இயேசு சோதனையை ஜெயிச்சாரு, எந்த சோதனையும் ஜெயிச்சாரு. இந்த 38 வியாதியை சகிச்சு 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 பாக்கியவானா தான். சபிக்கப்பட்டவனா தானா? சபிக்கப்பட்டவனாவே தான் பாரு. இயேசு வந்தாரு, இயேசு அவன் வியாதியை சகிச்சாரு, டக்குனு ஜெயிச்சுட்டாரா? ஜெயிச்சு என்ன பண்ணாரு? அவனை அந்த சோதனையிலிருந்து விடுதலையாகி எழுந்து நடக்க வச்சார், படுக்க எடுத்துக்கொண்டு நடந்தான். அதுதான் பாக்கியவான். கையத்த. அதனால சோதனையை சகிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப சகிச்சுனா உடைந்து நிர்மூலம் ஆயிடுவீங்க சோதனைய. எந்த சோதனையை ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மோர் தென் காங்கர். அவர் நம்மில் அன்பு கூறுவர்களாக நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறார் பவுல் சொன்னார். நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் சொல்லப்படுகிறது. இங்க கவனி, சோதனையை ஜெயிக்கணும்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள வரணும். கிறிஸ்துக்குள்ள வராதவன் தான் என்ன பண்ணுவான்? இயேசு எனக்கு வேணவே வேணாம், நான் நன்மத்தை மேலே எடுத்துருவேன், சோதிச்சு காட்டுவேன், கட்சியில் சகிச்சுட்டு இருப்பான். சகிச்சு 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 கட்சி என்ன பண்றது? என் தலையெழுத்து பிரதர், சகிக்கணும் பிரதர், இப்படி பெத்துட்டும் பிரதர், இப்படி கட்டிட்டு பிரதர், பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டு கட்டிட்டு வேற என்ன பிரதர் பண்ணுறது? அந்த பொண்டாட்டி பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது, பிள்ளைங்க பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது, மாமியார் பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது, கடன் தொல்லை பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது. கடன் தொல்லையை சகிக்கணும், குடும்ப பிரச்சனை சகிக்கணும், வேலை நிலத்தில் வருமானம் எல்லாம் சகிச்சு 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 அவன் பாக்கியவான் போட்டு வச்சுருக்கார் பைபிள்ல. பாக்கியவானா இருக்க மாட்டான், சபிக்கப்பட்டவனா தான் இருப்பான். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவனா இருப்பான். பொண்டாட்டி பிரச்சனை ஜெயிப்பான், பிள்ளைங்க பிரச்சனை ஜெயிப்பான், குடும்ப பிரச்சனை ஜெயிப்பான், வறுமையை ஜெயிப்பான், தரித்திரத்தை ஜெயிப்பான், வியாதியை ஜெயிப்பான், பிசாசை ஜெயிப்பான், பாதாளத்தை ஜெயிப்பான். கையத்தட்ட. அல்லேலூயா. அப்போ போன வாரம் ஒரு செய்தி கேட்டோம், யூடியூப்ல போய் பாருங்க. கிறிஸ்துக்குள் எங்களை எப்போது எல்லா இடங்களும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பஞ்சமா இல்லையா? 1 கொரிந்தியர், இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு 1 கொரிந்தியர் 2:14 எடுங்க. 1 கொரிந்தியர் 2:14 படிங்க. கிறிஸ்துக்குள் எங்களை வெற்றி திறக்க பண்ணி அப்படின்னு பாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2:14 படிங்க. இருக்கா?
2:14 இல்ல, 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர். பவுல் கரெக்டா சொல்றாரு பாரு. பவுல் வேர்டெல்லாம் கரெக்டா யூஸ் பண்றாரு. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோமே. 2 கொரிந்தியர் 2:14 படிங்க. 2 கொரிந்தியர் 2:14 படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்கணும், ஜெயம் பெறணும், சோதனையை ஜெயிக்கணும். பாவ சோதனை, தரித்திர சோதனை, வியாதி சோதனை, கடந்த என்ன சோதனை A to Z. நேற்று என்ன சொன்ன, பிசாசு A to Z கொண்டு வரான், பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் கொண்டு வரான். இயேசு தேவனில் இருந்து உயிர்த்தெழுதலுக்கு கொண்டு வந்து அதை ஜெயிக்கிறாரு. சகிக்கல இயேசு, எதையும் சகிச்சுக்கிட்டு இல்லை இயேசுனாரு. 12 வருஷமா பெரும்பாடுல சரி சகிச்சு அநேக வைத்தியர்களை தேடி போய் சற்றாகிலும் சுகமாகல. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அந்நேரமே ஒரு வல்லமை புறப்பட்டு சொஸ்தமானால். அல்லேலூயா. அதனால சகிக்க பிரயாசப்படி, ஜெயிக்க பிரயாசப்படுங்க. அதுக்கு ஒண்ணு இல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள வர ஜீவ விருட்சத்தை கனி புசிக்கணும். நன்மை தேமை கனி வந்துட்டாக்கா அதான் சோதனைக்காரன் பிசாசு. இயேசு அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சோதனை 3 சோதனை கொண்டு வரணும் இல்லையா? கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும், அப்புறம் மேலேருந்து தாழ குதியும், அதுக்கப்புறம் எல்லா ராஜ்யத்துக்கும் என்ன பணிந்து கொள்ளும். இதெல்லாம் சொல்லும் போது சகிச்சு நின்றாரு, ஜெயிச்சாரு. ஒவ்வொரு சோதனையா ஏசு சகிச்சாரு, ஜெயிச்சாரு. 3 சோதனைய ஜெயித்தா. கையை தட்டு அல்லேலூயா. எப்படி ஜெயிச்சாரு? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டாராம். இங்க கவனி, நல்லா கவனி. இதெல்லாம் 40 நாள் பிசாசு சோதிக்கிறான். என்ன சோதமா? பிசாசுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? இங்க கவனி. நன்மை யார் சொல்றது? நன்மை விட்டா தேவை விட்டா நன்மை, கண்களில் நிச்சயம் சுய நீதி அநீதி. நல்லா புரிஞ்சோ. பிசாசு இந்த நன்மை தேவை 2 வட்டத்துக்குள்ள தான் கூட்டம். 816 கோடி பேர் இப்படித்தான் பாதிக்கிறான். நன்மார்க்கு துன்மார்க்கு, சுய நீதி அநீதி, கண்கள் நிச்சயம் சோதனை தான். படிச்சோ படிக்காத, ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், ஆணு பெண்ணு, ஓய்ந்து ஆப்பிரிக்காக்கார, ஐரோப்பாக்கார, அமெரிக்காக்காரு, எங்க அப்பா ராமேசுக்கு, எங்க அம்மா ராணி அம்மா, அமெரிக்கா அதிபர், சைனா அதிபர், ஜப்பான் அதிபர், இந்தியா அதிபர், கலைத்துறையில, சினிமா துறையில இருக்கிறவா எல்லாரும் இந்த நன்மை தீமை, நன்மார்க்கு துன்மார்க்கு, சுய நீதி அநீதி, கண்களின் நிச்சயம் மாஜீவன், சுய நீதி டாக்டிஸ் வச்சிருந்தான் சோதிக்கிறான். அந்த 2 கனியை விட்டு 2 வட்டத்தை விட்டு ஜீவத்துக்கு வரையே கொண்டே வரமாட்டான். அந்த கனியை தொடாத ஏவாள் சொல்லும் போது இன்னைக்கு சொல்லிக்கிறான். அதனால்தான் நம்ம செய்தி இயேசு ஜீவனை பத்தி அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறேன். நான் போய் கேளுங்க யூடியூப்ல. 2000க்கு மேல போயிடுச்சு செய்தி. 2000 செய்திக்கு மேல ஜீவ வித்துக்கு அடிப்படையே செய்தி. அந்த ஜீவ சபையில் கூட பாருங்க, ஜீவ வித்துக்கு அடிப்படை அதிகமாக ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ணதே இல்லை. அதனாலதான் சபையில் கூட பிசாசுகிரியா இருக்குது சபைகள்ல. நன்மை தேமையை விட்டுட்டு இந்த ஜீவ விச்சத்தை பக்கமே இழுக்க மாட்டான், சொல்லவே மாட்டான். அந்த பக்கம் போவாதே, தொடாதுன்னு தான் சொல்லுவான். ஏசு என்ன பண்ணார்னா, ஜீவ விச்சத்துக்கு அடியிலே இரு, நன்மை தீமை கடியை தொடவே தொடாத. இவர் அப்படி சொல்றாரு, பிசாசு அப்படி சொல்றான். அப்போ சோதனை என்ன? இங்க கவனி, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா பிரிவு, தேவனிடத்துல பிரிவு, மக்கள் எடுத்து கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து கட்டை போச்சு. அந்த கட்டாவரத்தில் தான் மரணம்னா எல்லா தீமையான சக்திகளும், பாவம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம் எல்லாம் மரணம். அப்போ இந்த சோதனையை, மரண சோதனை, பாவ சோதனை, தரித்திர சோதனை, வியாதி சோதனையை ஜெயிக்கணும். நீ கிறிஸ்துக்குள்ள வந்தால் ஒழிய நீ என்ன சுயபலத்தை, என்ன டக்குரடி, நீ இவ்வளவு படிச்சிருக்கிற, இவ்வளவு பணம் இருக்குது, நான் சயின்டிஸ்ட், நான் PhD, நான் 10 PhD, நான் 4 PhD, 3 டிகிரி, நீ படிக்கல. படிக்கலைங்க, சரிங்க. நான் ரொம்ப படிச்சுக்க, சரிங்க. நான் பெரிய கோட்டீஸ்வரங்க, கோடி கோடியா பணம் இருக்கு, சரிங்க.
எனக்கு தெரியாத வித்தியை எதுக்கு என்ன மாதிரி என்ன பண்ணுவா? அம்மா வயிற்றில் எப்படி பார்த்துக்கிறேன்? என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில். அதனால நீ ஆதாமுக்குள் பிறந்து எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுறதுனால நீ என்ன டக்கரைச்சாலும் அந்த பாவம் மரண சோதி ஜெயிக்கவே முடியாது. இல்லைன்னா இயேசு வந்திருக்க மாட்டாரு. அப்போ சோதனையை ஜெயிக்கணும்னா நீ யாருக்கிட்ட வரணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம்ல, ஏன் என்னட்டு வாருங்க, நானே ஜீவப்பம். அப்போ என்கிட்ட வந்தாதான் உங்களுக்கு வாழ்வு, நான் உங்களுக்கு வாழ்வு உண்டாகும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேற ஒண்ணும் கிடையாது அவங்கிட்ட. நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும். அப்போ நன்மை தேம கனியை விட்டு ஜீவ விசத் கனியை வந்து அந்த ஜீவ சர ஜீவ ரத்தத்தை புசிக்கணும். எப்படி நன்மை தேம புசித்து அந்த சாறு அந்த பழத்தை புசிக்கும் போது ஏவாலு அது சொட்ட 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 அப்படியே இறங்கிச்சு. பாய்சன் நன்மை தேம, நல்லவன் தீயவன். எனக்கு வேதமே தெரியாது அப்பெல்லாம் படிக்கிறக்கா, நிறைய வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். டேய் என்கிட்ட வந்த நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். பைபிளே தெரியாது அவனுக்கு. உள்ள அந்த கனிக்கு இது நன்மை கனி தீவன். நான் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு ஜெயிப்பானா தோப்பானா? சாகவே சாவா, தோக்கத்து மட்டும் கிடையாது, சாகவே. இந்த கனியை பிடிச்சிக்க நாளில அதை எப்படி சொல்லணும்? ஏசு எப்படி சொல்லியிருப்பாரு? ஏசு நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவன் கெட்டவன் சொல்லியிருப்பாரா? எப்படி சொல்லியிருப்பாரு? நான் நல்லவனுக்கும் ஜீவன் உள்ளவன், கெட்டவனுக்கும் ஜீவன் உள்ள. இவர் ஜெயிப்பாரா தோப்பாரா? ஐயா தட்டு அல்லேலூயா. என்ன இந்த தாமஸ் பாஸ் இந்த மாதிரி யாருமே சொல்லி கேள்விப்படல. என்ன எல்லாம் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் தானே பேசுறான். அப்படிதான் பிறந்திருக்கிறான். அதுக்குதான் தாமஸ் டீச்சிங்க கேட்கணும். தாமஸ் பிரசத்தை கேட்டாதான் இதெல்லாம் உங்களுக்கு விளக்கும். அதுக்குதான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசு நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லவே மாட்டாரு. நான் நல்லவனுக்கும் ஜீவன் உள்ளவன், கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தையே கொடுப்பேன். அப்போ பாவத்தையும் மனது தட்டு பாதாளத்தையும் ஜெயிக்கலாம். அதனாலதான் ஏசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, நல்லவன் கெட்டவன் நன்மத்தை மதியத்தக்க கனியை சாப்பிட்டுக்கிறான், சோதனை சிக்கிறான். 38 வியாதியஸ்தர், திமிர்வாதக்காரன், லேகோட் பிசாசு, பெரும்பாடு உள்ள சிரி, எல்லோரும் பாவம் செய்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, படிக்காத ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், சினிமாக்காரர் எல்லாரும் வானத்துக்கு பூமிக்கு வேலை. நம்ம சபை என்ன சபை? உலகளாவிய தெரிஞ்சவ 7 கட்டத்தில் போய் ஊழி செய்யலாம். செய்தியை கேட்டா உங்களால் ஊழி செய்யாமலே இருக்க முடியாது. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைற்று போய் பல சோதனையில் இருக்கிறாங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்கா. இந்த பூமியில் ஒரு பாட்டே பாட்டாரு கண்ணதாசன். எங்க பாண்டாரா இல்லையா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை தாங்காது. அந்த சோதனையை ஜெயிக்கதான் இயேசு வந்தார். கையை தட்டு அல்லேலூயா. இயேசு இருக்கிறார். எந்த சோதனை கொண்டு வா? பாவ சோதனையா? பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி. மரண சோதனையா? உழித்து செய்யணும். லாசர் வீட்டுல செத்துட்டான். லாசர் வியாதி பட்டு என்ன பண்ணிட்டான்? செத்து போய் அடக்க மாட்டாங்க. மரண சோதனை. இயேசு மரணம் பாப்பா, அந்த சோதனை என்னால ஜெயிக்க முடியாது நான் சொன்னா ஜெயிச்சு காட்டாரா? செத்து போன உயிரோடு எழுப்பினாரப்பா? யார் எழுப்பினார் உயிர்? அவர் உழித்து ஜீவனமாகிறாரு. பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட். கவனி, இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர்கள். இயேசு நானே வழிய சத்தியமா அந்த ஜீவ வித்துக்கு தேவினி இருந்து உயிர்த்தெதிர் வெளிக்குது. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் ஜெயிக்கலாம். அங்க கவனிங்க, கவனி. அப்போ உழித்தலும் ஜீவனம், பாவத்துக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இயேசு கிட்ட. அவர் தேவ நீதியை உயிர்த்தெதிரமா இருக்கிறாரு. அப்போ உழித்தெதிரும் தேவனே. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கொடுக்குது. பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, தட்டு பாதாள நிவர்த்தி. அவர் பரலோக ராஜ்யமாகிறார். பிசாசு பாதாள ராஜ்யமாகிறான். பாதாள ராஜ்யத்தை நீங்க ஜெயிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பல் நியாயப்பெறுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். நேற்று வச்சு இல்லையா? நேற்று செய்தி போய் கேட்டு பாருங்க. அப்போ
என் செய்தியை கேட்டா நீங்க உற்சாகமா இருக்கணும். பிசாசு பார்த்து சவால் விடணும். பிசாசு பார்த்து என்ன பண்ணா, இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவார் உன்னை பார்த்து. பார் என் மக என் ஜீவ வித்தற்கனை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கூட பிசாசு சவால் வர்றா. சந்தோஷப்பட மாட்டாரா? இல்லன்னா நீ சொல்லாம ஒண்ணு சொல்ற, பிசாசு கூட சேர்ந்துக்கின, பிசாசு நீ ஜாயின் பண்ணிக்கின நண்பத்தை இது கேள, பிசாசு கூட ஜாயின் பண்ணி நண்பத்தையும் கட்டி இயேசு வெக்கப்பட்ட இயேசு பார்த்து இயேசு என்ன ஜெயிக்கிறோம் உன்ன பாவத்தை மன்னித்து தேவன் தர கொடுத்து உள்ளுக்கிற இயேசு ஒண்ணும் இல்லாம போடுவார். பிசாசு கூட சேரக்கூடாது, இயேசு கூட சேரணும். நீ எதுவும் மனுஷன் நியூட்ரலா இருக்குது. ஒண்ணு ஆதாமுக்குள்ள இல்ல கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், ஒண்ணு நன்மை தேவராஜ் இல்ல ஜீவத்துக்கு, ஒண்ணு தேவன் இல்ல சாத்தானுக்குள்ள இருக்கணும், ஒண்ணு பாதாளம் இல்ல பரலோகத்துல இருக்கணும். யாரும் நியூட்ரலா இருக்குது இல்ல. அப்போ ஞானி, ஒரு நல்ல ஞானி என்ன பண்ண, கிறிஸ்துவோடு இணைந்து சோதனை ஜெயித்து பாக்கியவானா வாழ்வான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து எல்லா சோதனையும் ஜெயிக்கிறாங்க. ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, கிதியோடு, எஸ்ஸர் ராஜாத்தி பாரு பெண்ணு 127 நாடு யோத குலத்தையே காப்பாத்துறா பாரு. ஆமான் சைது எல்லாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஒரு பெரிய கப்ப சூத்திரம் கிடையாது, ஜீவ வித்தது கிடையாது. தேவ நீதி உயிர்ல பிதாக்குமன் ஆதாம் முழுவதுக்கு ஆகாஷ ஆமானுக்கு புத்த காரியம் மாதுளாய் முடிந்தது, யோத குலமே காப்பாற்றப்பட்டது. ஒண்ணு இல்லங்க, எதுவுமே கம்ப சூத்திரம் கிடையாது. நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கிறியா, நீ பிசாசுக்குள்ள இருக்கிற, அதான் கேள்வி. பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவனுக்கு தனக்கு கொடுத்து கொடுத்தா சோதனையால் மூழ்கடிக்கப்படுவாய். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால படிங்க யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன், ஆமா சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பெண். அடுத்த பாட்டு பாருங்க, அடுத்த பாட்டு. அவன் உத்தமன் என்று விளங்கின, அப்ப அது சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அவன் எப்படி நீ உத்தமன் நிரூபிப்ப விளங்க பண்ணுவ? இங்க பாரு, யாருமே ஆதாம் வழியா பிறந்தவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உத்தமன் நிரூபிக்கவே முடியாது. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ நம்ம உத்தமத்தை ஏந்து போயிட்டு ஏதேன் தோட்டத்துல பிசாசு வார்த்தை கேட்டது, நீ உத்தமன்னு விழிங்க நிரூபிச்சு காட்டணும்னா உத்தமர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ஜீவன பரிவரு தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்கிற வரைக்கும் இங்க கவனி, நீ உத்தமன்னு விலங்கு நிரூபிச்சு காட்ட முடியாது யாருக்கும். கரெக்டா தப்பா? நீ உத்தமனா வாழணும்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அது கிறிஸ்துவ தேவநீதி உயிர்த்ததுல பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுத்தனா நீ உத்தமன்னு விலக பண்ற. உன்னை ஜெயிக்க இந்த உலகத்தை யாராலும் முடியாது. கையத்தட்டு. அல்லேலூயா. இயேசு ஏற்க மாட்டேன், ஜீவ வச்சிருக்கே தேவன் தர உலகத்துக்கு கொடுக்காம இல்லைங்க. நான் யாருக்கும் எந்த தப்பு பண்றது இல்லைங்க, நான் உண்டே வேலை உள்ளங்க, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலங்க, எந்த பீடிக்கு பிடிக்க மாட்டேங்க, சண்டை போட மாட்டேங்க, யார் சுத்த அபகரிக்க, நான் உண்டே வேலை உண்டுங்க. யாருக்கும் சொல்றது கேள்விப்பட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? இயேசுன்னு சொன்னாக்க பொத்துக்கிட்டு வரும், ஏய் அதை மட்டும் என்கிட்ட சொல்லாத, அதெல்லாம் வெளிநாடு அப்படி சொல்லுவான், சண்டை போடுவான். சொல்றாங்களா இல்லையம்மா? யார் தப்புக்கும் போக மாட்டாராம். நான் யாரும் ஏமாத்த மாட்டேங்க, அவனை மாதிரி இல்லைங்க, இவனை மாதிரி இல்லைங்க. நீ எந்த தப்பும் பண்ணாத, பீடி பிடிக்கல, கொடி விடாது, சண்டை போடாது, எதுவுமே பேசாதுப்பா. நீ அது மாதிரி செய்யாதே. நீ அம்மா வயதுல எப்படி பண்ண அதை சொல்லு. என் தாய் என்னை பாவத்தில், அது ஒண்ணு போதும். நீ யாரும் ஏமாத்தாத, யாரும் சண்டை போடாத, யாரும் சுத்தம் அபகரிக்காத, எதுவும் செய்யாத. உன் பிறப்பு எப்படிப்பட்டது அதுதான் அங்க பாயிண்ட். அதான் நம்ம யோவால் எவ்வளவு பேர் தப்பு பண்ண பாரு ஏதேன் தோட்டத்துல. சில பேர் அந்த தப்பும் பண்ணல, எப்பா நீ பிறப்பே தப்புப்பா, நீ எந்த தப்பும் பண்ண, உன் பிறப்பே தப்பான பிறப்பு. அதுக்கு என்ன சொல்ற? அதுக்காவது இயேசு ஏத்தணுமா இல்லையா? இயேசு ரத்தத்தால் கழுவப்படணுமா இல்லையா? அப்பதான் நீ உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறாய். அதனால்தான் இயேசு உங்களை சபிக்க ஆசிர்வதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்துக்களை சிநேகி, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கு ஜபம் பண்ணு. இந்த உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அழுவாரு.
உத்தமன் என்று விலகின பின்பு அடுத்த ஸ்டெப் பாரு. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் அங்கதான் வருது. பரலோக ராஜ்யமே அங்கதான் வருது. அங்கதான் ஜபமே உனக்கு நிறைவேறுது. உன் ஜபம் விண்ணப்பம் வேறு எல்லாமே நிறைவேறி எல்லா சோதனை விடையில் ஆவராய். அப்போ அங்க 3 பார்த்து. அப்போ உத்தமன் என்று விலக பண்ணனா உத்தமர் இயேசு. அது இயேசு வெற்றிய இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் தேவ நீதி உயிர்த்தது. அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு கிறிஸ்து கொடுக்காம ஒரு ஆள் மேல ஜென்ம பகை, என் குடும்பத்துக்கே விரோதி, என் பங்காளி பைத்தாளி, ஒரு கசப்பு வயிறாய் வச்சு உத்தமன் விலக பண்ண முடியாது. இயேசு கூட இவ்வளவாய் உலகத்தில், ஆமா உலகத்தையே அன்பு இயேசு நண்பு ஜீவனே கொடுக்குது. அந்த ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்துட்டான். நீ உத்தமன் என்று விலக பண்ணுகிறாய். அல்லேலூயா. அப்போ உத்தமன் என்று விளங்கின பின்பு அடுத்தது படிங்க. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். பெறுமாட்டா? ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமான அல்ல, கேரண்டி ஜீவ கிரீடம் பெற்றே தருவான். இயேசு நானே வழிய சத்தியமா. அதனாலதான் ஜீவ விருட்சத்துக்கு அடியில் வரணும். நண்பத்தியம வட்டத்திலே வாய்நாளெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன டக்கரடி முட்டியும் போது வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஜான் மொழி சாக்கியமா தான் இருக்கும். அதான் ஆதாமுக்குள்ள இருக்கிற வாழை கிறிஸ்துக்குள்ளவா வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவளே எல்லோரும் என்று அறகுறையா வர முழுசாவா. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை பிசி திராட்சத்தை பானம் பண்ணு. அந்த பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம் முழு உப்பளமும் செலுத்து. ஒவ்வொரு நாளும் சேர்த்து நானே திராட்சை செடி நீ கூட ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு. எல்லா சோதனையும் ஜெயித்து நீ பாக்கியவானாய் தான் இருப்பாய். நீ உத்தமன் என்று விலக பண்ணுகிறாய். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு கர்த்தரிடத்தில் அன்பு ஆதாம் முழுது என்ன அன்பு? இயேசுவின் அன்பு ஜீவனை பெரும் வானத்தில் பரலோகத்தை குத்துது. உன் குடும்பத்துக்கே நீ ஒளியா இருப்பாய். நீ குடும்பத்துக்கு பற்றதுக்கு இந்த உலகத்தையே நீ ஒளியா இருப்பாய். கையை தட்டு அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை மறக்கவே மறக்காது. யாக்கோபு 1:12 நான் சோதனையை சகிக்க மாட்டேன். சபதம் எடுக்கணும். சபதம் எடுக்கிறாங்களா இல்லையா? நான் சோதனையை ஜெயிப்பேன். எதை வச்சு ஜெயிப்பேன்? சுயபலத்தால ஜெயிக்க முடியாது. இயேசு வச்சு நான் ஜெயிக்க போறேன். பிசாசு வச்சு நான் சோதனையில சிக்கிக்கிட்டேன். ஆதாம் வியாபாரம் நன்மை தேமை கட்டி சாப்பிட்டு வாய்னெல்லாம் சோதனையை சிக்கி தவிக்கிறேன். இயேசு ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுது சோதனை ஜெயிக்க போற. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்காக வாழ போற. கையை தட்டி அல்லேலூயா. அதனால சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. விலங்கல்னாக்கா ஒன்னும் செய்ய முடியாது. சோதனை மேல் சோதனை அப்படியே இருக்க வேண்டியதான். அப்ப சோதனைனா சாதா சோதனை இல்லமா. அது கடைசி காலம் நோவா காலத்துல நடந்தது எப்படி அப்படி மனுஷகுமார காலத்துல நடக்குது. அங்க கவனி சோதனை. அப்புறம் சோதம் குமாரன் நடந்து அப்படி நடக்குது. எங்க பார்த்தாலும் சாபம் பாவம் மரணம் தரித்திரம். பிசாசு உரிமையா வருவான், திருடுவான், கொல்லுவான், சமாதானம் சந்தோஷம் சுகம் பேரச்சி எல்லாத்தையும் திருடி அப்புறம் கொண்டு அப்புறம் ஆயிடுச்சு. ஒண்ணு விட ஒண்ணு மோசமாகுது. அதனாலதான் சீரியஸா வரணும். நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ பிரகமன் ஏசு எதுக்கு சொல்ல உலகம் எல்லாம் போங்க. நம்ம சபை குளோபல் சர்ச்சு உட்கார்ந்ததுல இருந்தே கானான் சரி மகன் என்ன பண்றா? பிசாசு நாள் கொடிய வச்சு சோதனை மேல் சோதனைக்கிறா, சகிச்சுக்கிறா பாவம். பொண்ணு பிசாசு நாள் கொடிய வேணும் சகிச்சு ஒன்னும் முடியல அவளால. ஆசீர்வாதம் வந்தா காணானி தாயி மக பிசாசு நாள் கொடிய வேலை பண்றா. சக்தி இருந்தாலா இல்லையா? ஒன்னும் முடியல. கட்சியில் யாருக்கிட்ட வந்து அந்த சோதனை ஜெயிச்சா? ஏசு கிட்ட வந்தா. ஏசு கிட்ட வந்து ஐயா என் மக பிசாசு நாள் கொடிய வேலை பண்றாங்க. ஏசு என்ன சொன்னாரு? பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல. அவன் சொன்னா ஐயா நாய்க்குட்டி தான் நினைச்சுக்கோ ஐயா. பிள்ளை சாப்பிடும் போது கீழே அந்த அப்பம் அந்த அப்பம் பிள்ளைகள் அப்பம் சாப்பிடும் கீழே வச்சா நாய்க்குட்டி எறும்பு குட்டி எல்லாம் சாப்பிடுமே அப்படிதான் நினைச்சுக்கோ. அப்படியாமா? சரி உன் விசுவாசப்படி ஆக கிடக்குது. என்னப்பா ஜீவ அப்ப குத்தாரா இல்லையா? ஜீவ அப்பம் ஜீவ இந்த அப்பத்தை புஷி திராட்சை பாடு. இந்த திராட்சை ரத்தமாகுது. இந்த சரி ஜீவ சரி ஜீவ இங்க குத்தார் பாரு. இங்க கொடுக்குற அவங்க வீடு வந்து கிட்டத்தட்ட 70-60 கிலோமீட்டருக்கு. அங்க பொண்ணு அங்க இருக்கிறா வீட்டுல. அம்மா மட்டும் ஏசு தேடி வந்துட்டா. ஏசு அந்த சோதனையை சகிச்சாரு ஜெயிச்சாரப்பா? கானான் சரி மக சோதனைய ஜெயித்தாரு இவர். ஆமா அப்படியாம்மா என்னமா பண்ணுது? காலம் கெட்ட காலமா, பிள்ளைகள் எல்லாம் தப்பு செய்யுதுங்கம்மா, கொஞ்சம் பார்த்து வளர்த்து கொடுவோம் அப்படியா சொன்னாரு. நல்லமே பேர் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரதா. அவன் மக பேர் இங்க கபடி
தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தாரு பாருங்க. அந்நேரமே பிசாசு சோதனைக்காரன் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து இறங்கி ஏசு ரொம்ப கலாரியா இருக்கும் போது அந்த காலம் எங்க போனாலும் பிசாசு பிச்சை நான் தாங்கிறான். நல்ல மேய்ப்பன் அந்த இயேசு ஜீவ சர ஜீவ அந்த ஜீவல தேவனி ஊத்தி பல்லோகத்துல ஒரு கலக்கி நின்றா பாருங்க. சபை இன்னைக்கு ஜீவ மார்க்கத்தை கத்துக்கிச்சுன்னா இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தவங்க கலர தோட்டம் 2000 பிசாசு கவனி. ஏன் அவனுக்கு அது மாதிரி பிசாசு வச்சு சொல்லு? ஏன் அவனுக்கு 2000 பிசாசு கூட்டிட்டு சொல்லு? இங்க கவனி, காமன் சென்ஸ் படி சொல்லு. ஏன் அவனுக்கு 2000 பிசாசு அவனுக்கு அவங்க சரீரத்தில் போய் பூத்துக்கிச்சு? சோதனையை ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிருந்தானாக்கா கூடி இருக்காது. சோதனை சகிச்சு 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 பிசாசு மேல் பிசாசு பிசாசு மேல் பிசாசு பிசாசு மேல் பிசாசு. அதனால சோதனை சக்தி இருக்காது. அது பிசாசு மேல் பிசாசு கூடி சோதனை ஜெயிக்க பிரயாசம் பண்ணு. கையை தட்டு அல்லேலூயா. ஐயா ஐயா யாக்கோபு 1:12 வசனம் சொல்லுங்க ஐயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிக்கிறியா? ஆனால் நான் சகிச்சு 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 கட்சியில 2000 பிசா ஜெயிச்சு போச்சு. ஒன்னும் சோதனை ஜெயிச்சு பாருல்ல. சகிக்காத ஜெயித்து காட்டு. கையை தட்டு அல்லேலூயா. யாக்கோபு 1:12 வசனம் தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் கொண்டு போட்டது. சகிக்காத என்ன பெற்ற சகிக்கணும் பெற்ற சகிக்கணும். சரி, ஒரு நாள் ஆகுது, 2 நாள் சகிக்கலாம், 2 நாள் சகிக்கலாம். காலமெல்லாம் சகிக்கிறது என்ன? இந்த மாதிரி 2000 பிசாது 3000 பிசாது 600 பிசாது 200 பிசாது சேர்த்து விடும். அப்போ சகிக்க கூடாது. சகிக்கிறவன் பாக்கியவாங்க, ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். பவுல் கரெக்டா சொல்ற. நம்ம அன்புகுறல் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. கடைசி அந்த வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். அந்த வசனம் போடுங்க. பவுல் கரெக்டா சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. இந்த வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 படிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லவிகளானாலும் நிகைகாரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சித்தியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்போ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறோம், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. கையை தட்டு அல்லேலூயா. இங்க கவனி, இங்க பாரு, இங்க பாரு, அந்த வேடெல்லாம் கவனிங்க பாரு. உபத்திரவம், இங்க பாரு, உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயம். ஒரு மனுஷன் சகிச்சுனே தானே என்ன அவன் ஒடிச்சு கொடுவான். சோதனை சகிக்கிறதில்லை. நம்மில் அன்பு குரு என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு ஜீவனை வாழ்ந்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்குது. அதுல என்ன பட்சம்? யாக்கோபுல கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகட்டத்தை கொடுப்பாள். மீதி 2 காரியத்தை கரெக்டா தான் சொல்லிடுறாங்க. சோதனை சகிக்கிறேன்னு போட்டார் முதல்ல. இது தமிழ் மொழிபெயர்ப்பு. அவர் கரெக்டா தான் சொல்லியிருப்பார். மொழிபெயர்ப்பில் ஏதோ ஒரு பால்ட்டு. அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. என்னது? தேவனிடத்தில் அன்பு கொண்டோம். ஆதாம் முழுத்துக்கு அன்பு கொண்டோம். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அது ஜீவன் வார்த்தை பல்லோகத்தை கொடுத்து சபிக்கிறவன் நிந்திக்கிற சூழ்நிலை பார்க்கிற தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு. இயேசு இது எல்லாம் ஜெயிச்சாரா இல்ல சிலுவையில? இயேசு நமக்கு கன்ஃபியூஷன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக உடைய பாவ மரியாதை நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கிட்டு அப்படியே காலமெல்லாம் சகிச்சுக்கிட்டு இல்லை. ஏசு சகிக்கு 3 நாள் ஜெயிச்சிட்டாரு. அது ஜெயிக்கிறதுக்கு ஜீவ வார்த்தையை பேசுறாரு. யாரும் சபிக்க மாட்டாரு, யாரும் பகைக்க மாட்டாரு. பிதாவே உங்களுக்கு கையில் ஆவி ஒப்பித்து ஜீவ சொல்ற ஜீவனத்துக்கு வெளியே போட ஈட்டியால் கொடுத்துரும். அதே ஜீவ சொல்ற ஆதாம் முழு வளர்த்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம 3 நாள்ல அன்பு குருவால் முற்றிலும் ஜெயித்தாரு. வானதுல பிசாசி தலி நசுக்கினாரு. விருந்து மருந்து எத்தனை நாள் இருக்கணுமா? விருந்து மருந்து எத்தனை நாள் இருக்கணும்? 3 நாள் சொல்றாங்களா?
விருந்தும் மருந்தும் மருந்து சாப்பிட்டாலும் 3 நாளைக்குள்ள வச்சுக்கணும், விருந்து வச்சாலும் 3 நாளைக்கு. அந்த மாதிரி 3 நாளைக்குள்ள ஜெயிக்கணும் எல்லாத்தையும். காலமெல்லாம் சகிச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி இயேசு 3 நாள்ல பாவத்தை சாபத்தை மரணத்தை தத்திர பாதத்தெல்லாம் ஜெயிச்சாரு. அதுக்கு ஜீவ வார்த்தையை பேசுறாரு. நன்மத்தையும் அறியத்தக்க சாபத்தை பாவத்தை மரணத்தை தத்தித்தெல்லாம் ஏற்றிட்ட பேசத்தெல்லாம் ஜீவாத தேவனீதி உயிர்த்தல் கைவிட்ட பிதா காட்டுக்கு தீர்த்தாது ஆதாம் பேசிட்டே இருக்கிறாரு. மரணமே வந்தால் உயிர்த்தெழு ஜீவனம், பாதாள் அங்கே உயிர்த்தெழு ஜீவனம், பாதாளுமே கட்சி பசுத்தாய் வந்தாரு. சாகு உயிர்த்தெழு தேவதை கல்லப்படும் வானூர் சாக பிசா நச்சுக்கி எல்லா சொந்த இந்த சுவிசேஷத்தை இந்த சூரிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. அதான் தாமஸ் சொல்லுறாம டீச்சிங்க. கையை தட்டு அல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தார். இனி நானே இல்லை, இயேசுதான் என்று பவுல் சொன்னார். இனி நானே இல்லை, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன். கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறார். இயேசு தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். இந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவம் மறுத்தபடி பசுத்தை தேவதூரெல்லாம் பணிவிட செய்ய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எல்லோரும் எண்ணி எடுத்து வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்க பாவட்டுமான ஒரு அசுத்தாயோட பசுத்தாய் வர பாவ நீங்க தேவநீதி மரண நீங்க வைத்து தரித்திர நீங்க ஐஸ்வர்யம் வர சாப நீங்க வாக்குத்த ஆசுவாத பாதாள நீங்க பரலோக ராஜ்யம் வர இந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, ஏக்கால் கொடுக்க, சோர்ந்து போகாம கொடுக்க, தேவதூதர்களெல்லாம் பணிவிடை செய்ய பாவத்தின் சம்பளம் மருத்துவ தேவநீதி ஊத்ததில்ல வாய்நாள்லாம் பிதாக்குவார் ஆதாம் முழு கொடுக்குறக்கத்தா உலகம் எல்லாம் சோதனையால் சிக்கிக்கிட்டு. நோவா காலத்துல அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது, சோதம் கோன் அது நடக்குது, அதை விட மோசமெல்லாம் நடக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து கிறிஸ்துவத்தில் வராமே திரளான ஜனங்க இருக்காங்க. வருத்தப்பட்டு எல்லோரும் இயேசு நிறுத்துவார். இயேசு ஜீவன் பருவத்தை பிதாக்குவார் ஆதாம் வாய்நாள்லாம் வெளிப்பத்திருக்கத்தா உலகம் மீது 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு கிறிஸ்துவ ஜீவனை பருவத்தை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கோடாகுடி ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பருவத்தை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் நித்தியத்தை கட்டவிக்கிறதா பசுத்தாய் அலையலையா கிராமங்களில் பட்ட தேசங்கள் எடுக்கத்தாவே எங்க சபை மூலமா ஒரு பாமபரியில் கொண்டு வர போற நன்றி செலுத்துகிறதாவே. ஏசு எங்கு சுற்றி தின்றார், மத்திய மார்க் லூக்காமது எங்கு சுற்றி பிசாசின் பல்லவிலாக அப்படி யாரும் வெளியிலாகிறார். நானே நல்லவே ஜனங்களுக்கு ஜீவனே கொடுக்கிறார். தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதூர்களாக பணிவிடை செய்து இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை நீங்க ஒருவனின் வார்த்தை நிலையத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அந்த கிறிஸ்துவ அந்த தேவ நீதி உயர்த்தில் இயேசு சாமண்ட வாக்குத்தத்துல பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாக எக்காலத்து கொடுக்க ஆடுவே செய்து கேட்க பயன்படுத்திச்சு பெரிய இயல்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறாங்க. தாவே பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகலவார் வருவாரு. அல்லேலூயா. அப்படியே என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்து நிச்சயமாக நீங்களாவது உங்கள் இந்த சேனலை மறுபடியும் கேளுங்கள், இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரணம் செய்தி கற்றுக்கொண்டு ஒரு பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 28/2/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் உங்களை நல்ல பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.